ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆர்ஆர் கார் சர்வீஸ்லேருந்து பேசுகிறேன். இப்போ நம்ம என்ன வண்டி பற்றி பார்க்க போகிறோம்னா ஸ்கார்பியோவில் என்ன கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னாக்கா, கஸ்டமருக்கு வந்து வண்டி ரன்னிங்கில் போயிட்டு இருக்க சொல்ல வண்டி ஆஃப் ஆக சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தார். செக் பண்ணி பார்த்ததில் இந்த மெயின் ஃபியூஸ் வந்து போயிருக்கு. இது போயிருக்கிறதுனால பண்ணியிருக்காங்கனாக்கா, அடியில் பார்த்தீங்கன்னா லூப் பண்ணி போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், ரெட் கலர் ஒயர் உள்ளே தேர்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த லூப் பண்ணி இந்த ஜாயிண்ட்டுக்கும் இதுக்கு இப்போ இன்னாண்ட பக்கம் ஒரு ஜாயிண்ட் வரும், அந்த ஜாயிண்ட்டுக்கும் லூப் அடித்து போட்டிருக்காங்க. நிறைய பேர் பண்ணுற ஃபால்ட்டு என்ன பார்த்தீங்கன்னாக்கா, மெக்கானிக்கு இந்த ஃபியூஸ் போயிடுச்சுனாக்கா அடியில் கம்பி வச்சு போடுவாங்க. அப்படி இல்லைனாக்கா இதுமாரி அடியில் ஒயர் கொடுத்து லூப் பண்ணி போடுவாங்க. இதுமாரி போகிறதுனால என்ன ஆகுனாக்கா, ஏதாச்சும் மோட்ரு உள்ளே ஏதாச்சும் ஷார்ட் சர்க்யூட் ஏதாச்சும் இருந்ததுனாக்கா அது நம்மளுக்கு தெரியாது. இது ஹெவி வோல்ட் போகிறதுனால அந்த பொருள் வந்து ஃபுல்லாக மெல்ட் ஆகிடும், ஒயர் கூட எரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுமாரி பண்ணாதீங்க. பண்ணுறதுனால ஒயரிங் பண்ணிச்சு நம்மளுக்கு ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடும், உள்ள ஒயரிங் வந்து மெல்ட் ஆகிடும். ஃபியூஸ் கிடைச்சா ஃபியூஸ் வாங்கி போடுங்க. இந்த ஃபியூஸு வாங்கி போட்டும் போதுனாக்கா எதனால் போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு எலக்ட்ரிக்கல் மாடலாம் செக் பண்ணுங்கள். அப்படி இல்லைனாக்கா உங்களுக்கு ஃபியூஸ் கிடைக்கல எனக்குனாக்கா, இது மேலே வந்து மைனூட்டாக சால்ட்ரிங் பண்ணி போடுங்க. சால்ட்ரிங் வந்து பண்ணால் நிற்காதுன்னு நல்லா சொரண்டிட்டு க்ளீன் பண்ணி ஃப்ளெக்ஸ் வச்சு சால்ட்ரு பண்ணால் கண்டிப்பாக நிற்கும். அது நான் கூட சால்ட்ரிங் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போது ஃப்ளெக்ஸ் பண்ணி நிற்கிது பாருங்கள், சொரண்டி கூட காமிக்கிறேன் பாருங்கள். இதுமாதிரி சால்ட்ரு பண்ணி போகிறதுனால நம்மளுக்கு பெனிஃபிட்டு நல்லாவும் இருக்கும். எந்த ஒரு ஃபால்ட் எதனாக்கா திருப்பி அந்த இடத்துல வந்து ஃபியூஸ் போகும். நம்ம திருப்பி அதனால் சொல்லிட்டு அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட், பிடிச்சா சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.